ராவணன் நவகிரகங்கள் எல்லாத்தையும் தனது கட்டுப்பாட்டில், அதாவது கைது செய்து சிறையில் அடைத்தான். இன்னைக்கு நம்ம நல்ல நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதே மாதிரி யமகண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதே மாதிரி ராகு காலம் இருக்கும், அதே இடத்துல குளிர்காலம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரமும் இருக்கும். இந்த குளிர்காலத்தில் என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. யமகண்டத்தில் நல்ல விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது, ராகு காலத்திலும் செய்யக்கூடாது. ஆனால் குளிர்காலத்தில் நல்ல காரியம் மட்டும் செய்ய வேண்டும். அந்த நல்ல காரியத்தில் எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. குளிர்காலத்தில் கடன் கொடுக்க கூடாது, கடன் வாங்கவும் கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஏன்னா கடன் கொடுத்தா கடன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், கடன் வாங்கினா வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். ஆனா அதே சமயத்துல நிலம் வாங்க வேண்டும் என்றால் நிலம் வாங்கலாம், ஆனா நிலம் விற்கக்கூடாது. நகைகள் வாங்கலாம், ஆனா நகைகளை அடகு வைக்க கூடாது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ராவணன் எதுக்காக நவகிரகங்களை சிறையில் அடைத்தான்? சிறையில் அடைத்ததுனால்தான் நம்மளுக்கு குளிர் நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் உருவாகி இருக்கிறது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க ராவணனுடைய பக்தரா இருந்தா நமச்சிவாயா போட்டி அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ராவணன் சிவனுடைய பக்தர். இன்னைக்கு நீங்க முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதான் இந்த மாதிரி ஆன்மீக வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பட்டனுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க நண்பர் இருந்தால் அவர் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு குளிர் நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவானதையும் ராவணன் கோபத்தையும் பார்த்துவோம். முன்னொரு சமயத்துல ராவணனுடைய மனைவி மாண்டோதரி நிறமாத கர்ப்பிணியா இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுனாங்க, பிரசவ வலி வருது. பிரசவ வலினால அவங்க துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை பிறக்க போற அந்த சமயத்துல ராவணனுக்கு ஒரு எண்ணம் வருது, நம்மளுக்கு பிறக்க போற அந்த குழந்தை யாருமே வெல்ல முடியாத ஒரு பெரிய வீரனா இருக்க வேண்டும், எல்லோரும் வியக்கத்தக்க ஒரு அழகுடன் ரொம்ப அழகானவனா இருக்க வேண்டும், எல்லோரையும் விட ரொம்ப அறிவுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இந்த எண்ணத்தினால அவங்களுடைய குருவான சுக்கராச்சாரியாரை போய் சந்திக்க போறாரு ராவணன். சுக்கராச்சாரியார்ட்டையும் போய் கேட்கிறாரு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மகன் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. கோரிக்கை வச்சோம்னா அதற்கு சுக்கராச்சாரியார் சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த நவகிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லா ஒரே இடத்தில் அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் உனக்கு கேட்ட அத்தனை தகுதியிலும் கொண்ட மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி ராவணன்ட்ட சொல்லிடுறாரு. உடனே ராவணன் என்ன செய்யறாருன்னா, இருக்கிற நவகிரகங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு சிறையில் அடைக்கிறார். சிறையில் அடைத்த உடனே எல்லா நவகிரகங்களுக்கும் பயம் வருது. ஏன்னா எல்லோரும் இங்க வந்துட்டா தீமைகள் இந்த உலகத்துல அதிகமா பெருகி விடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரி, இவங்க அடைச்சிட்டாங்க. இதனால என்ன, நவகிரகங்கள் எல்லாரும் கோபத்தில் இருக்கு. சுக்கராச்சாரியா தான் இதுக்கு காரணம். சுக்கராச்சாரியர் சொன்ன விஷயத்தினாலதான் இன்னைக்கு நம்ம சிறையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு நவகிரகங்கள் ஃபுல்லா கோபத்தில் இருக்கு. கோபத்தில் இருக்கும் சமயத்துல மாண்டோதரிக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. பிரசவ வலி அதிகமாகுது, அழுகுறாங்க, கவறாங்க, ஆனா குழந்தை பிறக்கவே இல்லை. இந்த விஷயம் நவகிரகங்களுக்கும் தெரியுது. ஓ, குழந்தை பிறக்கல, ராவணன் இன்னும் குழந்தை பிறக்கல, மாண்டோதரி இன்னும் அழுது கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நவகிரகங்களுக்கு தெரியுது. இதனால நவகிரகங்களுக்கு பயம் வருது. ராவனுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கல, அந்த பிறக்காததுக்கு காரணம் நாம தான், இந்த நவகிரகங்களாலதான் குழந்தை பிறக்கலன்னு சொல்லி ராவணன் நம்ம மேல கோவப்படுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நவகிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா, இவருடைய குரு, ராவனுடைய குரு ஆனா சுக்கராச்சாரியர்கிட்ட போய் வேண்டுதல் பண்றாங்க. இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது சுக்கராச்சாரியர் ஒரு விளக்கத்தை சொல்றாரு. நீங்கள் உங்களை தவிர, நவகிரகங்களை தவிர வேறு ஒருத்தரால இதை சாத்தியப்படுத்த முடியும். அதனால உங்களை தவிர இன்னொருத்தர் உருவாக்கி நேரத்தை உருவாக்குங்க. அந்த நேரத்துல பிறக்கிற இந்த குழந்தையினால ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி ராவணன் உங்களை விடுதலை பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. சுக்கராச்சாரியர் சொல்றாரு. சொன்ன உடனே சனீஸ்வர பகவான் இருக்கார்ல, சனீஸ்வர பகவான் என்ன பண்ணான்னா, சிறையில் இருந்த மாதிரி தன்னுடைய மனைவி ஜேஷ்டா தேவிக்கு ஒரு குழந்தை பிறக்க வைக்கிறார். அந்த குழந்தை குளிகன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க.
குளிகன் பிறக்கிறாரு. பிறந்த உடனே இதுவரை கதறி கொண்டிருந்த ராவணனுடைய மனைவி மாண்டோதரிக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த அந்த சமயத்துல ஒரு பெரிய வீரன், ஒரு சரித்திர வீரன் பிறக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு பெரிய மழை பெய்யுது, இடி மின்னல் சொல்லி ஒரு பிரளயமே ஏற்படுது. பிரளயமே ஏற்பட்டு அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க மேகநாதன் அப்படின்னு. மேகநாதன் இந்த பேர் மக்கள்கிட்ட தெரியுமோ என்னமோ, இந்திரஜித் அப்படிங்கிற பேரு எல்லோருக்கும் தெரியும். இந்த மேகநாதன் தான் பின்னாளில் இந்திரஜித்தா மாறினார். சர்வ வல்லமை படைத்த இந்த மேகநாதன் கடுமையான தவங்கள் இருந்து பிரம்மாட்ட பல வரங்கள் வாங்கினாரு, பல அஸ்திரங்கள் வாங்கினாரு, யாருமே வாங்க முடியாது அபூர்வமான அஸ்திரங்கள்லாம் வாங்கினாரு. இதை வாங்கி தான் போய் தேவலோகத்தில் போய் இந்திரனுடன் போரிட்டு இந்திரனை தோற்கடித்து அதை வென்றார். அதனால அவர் இந்திரஜித் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அழைக்கப்படுறாங்க. சரி, இந்த நல்ல நேரத்தில், அதாவது குளிகன் பிறந்த அந்த நல்ல நேரத்துலதான் ஒரு சுபகாரியம் மாதிரி மேகநாதன் அவர்கள் பிறந்தாங்க. இதனால இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நேரம் சொல்லி இந்த சுக்கராச்சாரியார்கள் பார்த்தீங்களா அவர் அறிவிச்சார். அறிவிச்சது மட்டும் இல்ல, அது நல்ல காரியங்கள் செய்வதற்கான உகந்த நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சாரு. இதனாலதான் குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் உருவாச்சு. இந்த குளிகை நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. குளிகை நேரம் அப்படின்ன உடனே திரும்ப திரும்ப செய்யற நேரம். ஒரு விஷயத்தை செஞ்சோம்னு வச்சுங்க, அந்த அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால இந்த குளிகை நேரத்துல நிலம் விற்கக்கூடாது. நிலம் வித்தோம்னு வச்சுங்க, மறுபடியும் நம்ம இருக்கிற நிலத்துல வித்துக்கிட்டே இருப்போம். அதனால நிலம் விற்கக்கூடாது. நகைகள் இருந்துச்சுங்க, நகைகளை விற்கக்கூடாது. நகைகளை அடகு வைக்கக்கூடாது. அதே மாதிரி கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினோம்னா யார்ட்டாச்சும் கடன் வாங்கி கொண்டே இருப்போம். அதே இது ஈமச்சடங்குகள், ஈமச்சடங்குகள் இந்த இடத்துல செய்யக்கூடாது. இந்த நேரத்தில் ஈமச்சடங்குகள் செய்தால் மறுபடியும் அந்த சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கும். அதே மாதிரி சண்டை சச்சரவுகள், இந்த குளிகை நேரத்தில் சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டிருந்தா நாள் முழுவதும் சண்டை சச்சரவுகள் உருவாகி கொண்டே இருக்கும். அதே இந்த குளிகை நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். குளிகை நேரத்தில் நீங்க நகைகள் வாங்கலாம். நகைகள் வாங்கினா உங்க வீட்டில் செல்வம் கொளிக்கும். நகைகள் திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்பீங்க இந்த குளிகை நேரத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி கடன் திரும்ப அடைக்கணும். யார்கிட்ட வாங்கியிருப்பாங்க, கடன் போன நாள் ஆச்சு திரும்ப அடைக்கிறோம் அப்படின்னா நீங்க மற்ற ஆள்கிட்ட வாங்கின கடனை ஃபுல்லாக அடைச்சு கடனை தீர்த்து கொண்டு இருப்பீர்கள். சொத்து வாங்கணும். நீங்க பணம் இருக்கு, மற்ற நல்ல நேரம் இது நாங்கள் கௌரி நல்ல நேரத்தில் வாங்குறோம், மற்ற நல்ல நேரத்தில் வாங்குறோம் அப்படிங்கிறத தாண்டி குளிகை நேரத்தில் நீங்கள் நிலம் வாங்கினீங்கன்னு வச்சுங்க, திரும்ப திரும்ப பல நிலங்கள் வாங்கலாம். அதே மாதிரி சுபகாரிய நிகழ்ச்சி ஃபுல்லாக குளிகை நேரத்தில் பண்ணீங்கன்னாக்க அந்த உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சுப நிகழ்ச்சிகள் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த நேரத்தில் குளிகை நேரத்தில் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள், செய்யப்படாத விஷயங்கள் இருக்கு. ஏன்னா குளிகை நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா திரும்ப திரும்ப தோன்றும். இந்த குளிகை நேரத்தை உருவாக்கியவர் அப்படின்னா அது ராவணன் தான் அப்படின்னு சொல்லலாம். ராவணனால தான் இங்க நவகிரகங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டது. அது சிறைபிடிச்சதுனால தான் சனீஸ்வரனுக்கு குழந்தை குளிகன் அப்படிங்கிற ஒரு நேரத்துல குளிகன் பிறந்தார். இது இன்னைக்கு ஒரு நாளாக, அதாவது நவகிரகங்கள் எல்லாம் பாராட்டி, குளிகனை பாராட்டி, நீ வந்த பின்னாடி தான் ராவணனுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது மட்டும் இல்ல, சிறையில் இருந்த நாங்களும் விடுதலை பெற்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நாட்களில் ஒரு நல்ல நேரமாக, ஒரு காரிய வெற்றி நேரமாக ஆசீர்வதிக்கப்பட்டார் குளிகன். அதனால நீங்க எந்த விஷயமானாலும் செய்யறத திரும்ப திரும்ப செய்யணும், திரும்ப திரும்ப எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது குளிகை நேரத்தில் செய்தால் சிறப்பா இருக்கும்.